ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவருடைய வார்த்தை நல்ல வார்த்தைகள். அவர் தினந்தோறும் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை காண்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு நாளைக்கு தேவையான கிருபைகளையும் தம்முடைய வார்த்தையும் இரக்கத்தையும் தந்து நம்மை வழி நடத்துகிறார். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. இன்றைக்கும் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். சங்கீதம் 56 அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்ம எப்பொழுதுமே விடுதலையோடு வாழ வேண்டும் அப்படின்னு தான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். அதை தான் அவர் ஆசைப்படுகிறார். நம் பயத்தில் வாழக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நம்ம எதை செய்தாலுமே பிறர் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ற சிந்தையோடு தான் நம்ம எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணத்திலேயே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் தேவனை நம்பி இருப்பதால் நீங்கள் பயப்பட வேண்டாம், மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்களுடைய யோசனை என்னவாக இருக்கும் அப்படின்றதை யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டாம். மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அவர்களுடைய சிறை கைதிகளாக நீங்கள் வாழ வேண்டியதாக இருக்கும். ஆனால் தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். விடுதலையில் வாழ வேண்டும் அப்படின்றது தான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். நாம் ஏதோ கைதிகளைப் போல, சிறைபிடிக்கப்பட்டவர்களைப் போல கட்டுகள் மத்தியில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் கிடையாது. நம்மை விடுதலை செய்திருக்கிறார். அந்த விடுதலை நிமித்தம் தேவன் மேலே ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் பயப்படாமல், பிறர் என்ன யோசிப்பாங்க என்பதை நினைத்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் விடுதலையோடு வாழும்படிக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். பயப்படாமல் வாழுவதற்கு ஒரே ஒரு வழிதான், தேவனுடைய அன்பை அரவணையுங்கள். எம்ப்ரேஸ் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரியது, அவர் உங்களை பற்றி எப்படி யோசித்து கொண்டிருக்கிறார், எவ்வளோ பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய அன்பு உங்கள் மேலே எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பயப்படாமல் தைரியமாய் வாழ முடியும், விடுதலையோடு வாழ முடியும். எப்பொழுதுமே உங்களுக்கான சிறந்த எண்ணங்களை மட்டுமே தேவன் தம்முடைய மனதில் வைத்திருக்கிறார். அந்த எண்ணத்தை நீங்கள் பாருங்கள். மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு தேவன் என்னை பற்றி என்ன யோசிக்கிறார், அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், என்னை குறித்ததான திட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது பயத்தில் வாழ மாட்டீங்க. பிறரை பற்றின பயம், மனிதனை பற்றின பயம், இந்த சமுதாயத்தை பற்றின பயம், நம்ம வாழ்கிற சூழ்நிலையை பற்றின பயம், உறவினர்களை பற்றி பயம், பிற மனிதர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தில் நீங்கள் வாழாமல் விடுதலையோடு உங்களால் வாழ முடியும். தேவனுடைய விருப்பத்திற்கேற்ப உங்களால் வாழ முடியும். இன்றைக்கும் அவருடைய விருப்பத்தின்படி, திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி வாழ்வதற்கு ஒரு பயமில்லாத அன்பு நிறைந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.